Hey everyone, இது ஃபிக்ஷன் பாயிண்ட். ஸோ காட்ஸில்லா எக்ஸ் காங் படம் வந்து இன்னும் கொஞ்ச நாள் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அந்த படத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்ற கதையை வந்து ஹண்டட் அப்படின்ற ஒரு காமிக்ஸாக இந்த மந்தோட ஸ்டார்டிங்கில் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த காமிக்கோட கதையை தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக அந்த காமிக்கில் வந்து 2 ஸ்டோரி வந்து போயிட்டு இருக்கோம். ஒன்றில் வந்து காட்ஸில்லாவோட ஸ்டோரி வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம், அண்ட் இன்னொன்றில் வந்து காங்கோட ஸ்டோரி வந்து போயிட்டு இருக்கோம். அண்ட் இந்த 2 ஸ்டோரிலையுமே நடுவில் வந்து இன்டர்செப்ட் வர மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. ஸோ நம்ம அந்த காமிக்கோட இது பெரிய லீனியராகவே போயிடுவோம். காட்ஸில்லா vs காங் படத்தோட எண்டிங்கில் வந்து காங் வந்து ஹாலோவரத்தில் வாழ்றதுக்காக போயிருக்கோம்ல. ஸோ அங்கேருந்து அந்த கதை வந்து அப்படியே கண்டினியூ ஆகுது. ஸோ காங் வந்து இந்த மாதிரி ஹாலோவரத்தில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஒரு டைம் வந்து ஏதோ தண்ணி குடிக்கிறதுக்காக பக்கத்தில் இருக்க நீர்வீழ்ச்சிக்கு வந்து போகுது. அதே மாதிரி தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போது சரியாக அந்த நேரத்தில் வந்து ஏதோ ஒரு மிருகம் வந்து காங்கை தாக்க ட்ரை பண்ணுது. நம்ம காங்க தான் மிக்க காட்சியில் அசல்ட்டாக போட்டு தள்ளினாச்சு. ஸோ அதனால் இதெல்லாம் ஒரு மேட்டர் இல்லை. காங்குக்கு ரொம்ப ஈஸியாக கழுத்தை பிடிச்சி அது கீழே நாக் பண்ணிடுது. அண்ட் அந்த மிருகம் வந்து திருப்பி காங்கை தாக்க ட்ரை பண்ணும்போது ஒரே ஒரு அடி தான், அது ரொம்ப தூரத்தில் வந்து பறந்து போய் விழுது. அண்ட் அதுலேயே அந்த மிருகம் வந்து அங்கே வந்து தப்பிச்சு போக பார்க்குது. ஸோ அந்த மாதிரி தப்பிச்சது அந்த மிருகத்தை வந்து நம்ம மனுஷங்க வந்து எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணி ஏதோ ஒரு ட்ராப் வச்சு பிடிக்கிறாங்க. பட் இந்த மிருகத்தோட பேரை வந்து காமிக்ஸில் அவங்க எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. மேபி நெக்ஸ்ட் வரப்போ ஒரு படத்தில் வந்து சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அப்படியே இந்த ஸ்டோரி வந்து கட்டாயி நம்ம காட்ஸில்லா சைடு வந்து போகுது. ஸோ காட்ஸில்லா vs காங் படத்தோட எண்டிங் வந்து நம்ம காட்ஸில்லா கடலுக்குள்ளே போகிற மாதிரி காட்டி முடிச்சிருப்பாங்களே. ஸோ அந்த மாதிரி கடல் கடியில் வந்து காட்ஸில்லா வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கு. அண்ட் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு கேரக்டர் வந்து திருப்பி கதைக்குள்ளே கொண்டு வராங்க. ஸோ காட்ஸில்லா vs காங்கில் வந்து பர்னின்னு சொல்லி ஒரு கேரக்டர் வந்து வந்திருப்பார்ல. ஸோ அவர் வந்து திருப்பி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அவர் வந்து அவரோட பாட்காஸ்ட் ஒன்று வச்சிருப்பார்ல, மான்ஸ்டர் பாட்காஸ்ட்னு. ஸோ அதில் வந்து ஒரு விஷயத்தை வந்து பேசிகிட்டு இருக்காரு. அதாவது காட்ஸில்லா வந்து பல வாரமாக அங்கேருந்து நோரவே இல்லையா. கடலுக்குள்ளே போன காட்ஸில்லா வந்து கடலுக்குள்ளேயே தான் இருந்திருக்கு. பட் இந்த டைம் வந்து அது ரொம்ப வேகமாக வந்து எங்கேயும் கிளம்பி போகுது. அண்ட் இது தெரிஞ்சுக்கிட்டு யூஎஸ் மிலிட்ரியுமே அதை ஃபாலோ பண்ணி போகிறாங்க. அண்ட் இதெல்லாம் வந்து பர்னிக்கு வந்து எப்படி தெரியுதுன்றது நமக்கு சரியாக சொல்லலை. பட் அவருக்கு வந்து யாரோ உள்ளேருந்து ஹெல்ப் பண்ணுறாங்கன்றது மட்டும் மென்ஷன் பண்ணுறாங்க காமிக்ஸில். ஸோ லாஸ்ட் டைமே காட்ஸில்லா வந்து இந்த மாதிரி தான் கிளம்பி ஏதோ ஒரு இடத்த வந்து தாக்கியிருக்கும். பட் எதுக்காக அது பண்ணுதுன்றது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்காது. அண்ட் அப்புறமா தான் தெரிஞ்சிருக்கும் அது வந்து மெக்கா காட்ஸில்லா வந்து தாக்க தான் ட்ரை பண்ணியிருக்கோன்னு. ஸோ இந்த மாதிரி இந்த டைம் வந்து காட்ஸில்லா எங்கே போகுதுன்னு தெரிஞ்சதுக்காக மிலிட்ரி வந்து காட்ஸில்லாவை அட்டாக் பண்ணாமல் காட்ஸில்லா வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ போன படத்தில் வந்து காட்ஸில்லா அபெக்ஸோட அந்த ஃபெசிலிட்டியை வந்து அடிச்சு நொறுக்கி இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி இந்த டைம் வந்து ஒரு ஆயில் ரிகை வந்து அடிச்சு நொறுக்குது. பட் இந்த ஆயில் ரிகை வந்து 2020 யூசேஜில் இல்லை அப்படின்ற மாதிரி பர்னி வந்து மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ ஹாலோவரத்தில் வந்து காங் ஜாலியாக சில் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது டக்குனு ஏதோ ஒரு விஷயத்தை வந்து சென்ஸ் பண்ணி காங் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை தேடி போகுது வேகமாக. அண்ட் அப்படி ஒரு கொகைக்குள் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நிறைய டைட்டன்ஸோட டிராயிங்ஸ் வந்து இருக்குது. அண்ட் முக்கியமாக அந்த இடத்துல காட்ஸில்லா அண்ட் காங் அதோட கேவ் பெயிண்டிங்குமே இருக்குது. அண்ட் அதுக்கு கீழேயே வந்து பார்த்தீங்கன்னா காட்ஸில்லாவும் ஷீமுவும் சண்டை போடுற மாதிரி ஒரு பெயிண்டிங் வந்து வரைஞ்சி வச்சிருக்காங்க. அண்ட் ஷீமு அந்த இடத்துல பார்த்தோன்னே நம்ம காங் வந்து செம்மையாக ஷாக் ஆகுது. அண்ட் அப்படியே கதையை கட் பண்ணி நம்ம மனுஷங்க சைடு வந்து கொண்டு வராங்க. ஸோ மனுஷங்க வந்து கதையோட ஸ்டார்டிங்கில் ஏதோ ஒரு மிருகத்தை வந்து ட்ராப் வச்சு பிடிச்சிருப்பாங்கல்ல. ஸோ அதை வந்து சர்ஃபேஸ் இதுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த இடத்துல இதுக்கு முன்னாடி வேட்டையாடப்பட்ட நிறைய டைட்டன்ஸோட இதுவுமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி டைட்டன்ஸ்லாம் வேட்டையாடி இந்த இடத்துல வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. அண்ட் அதுக்காக இந்த டைட்டன் வந்து கொண்டு வந்திருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இல்லை. ஸோ இந்த இடத்துல ஆர்எம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கம்பெனியுமே இருக்குது. ஸோ அந்த கம்பெனியை வச்சு தான் இந்த எல்லா விஷயத்தையுமே வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் கரெக்டாக அந்த கம்பெனிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தான் இன்னொரு ட்விஸ்ட்டு. ஸோ இந்த டைட்டனை கொண்டு வந்ததுமே இந்த ட்விஸ்ட்டுக்காக தான். ஏன்னா இந்த இடத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பசிபிக் ரிங் படங்களில் எப்படி மான்ஸ்டர்ஸ் எடுத்து சண்டை போடுறதுக்காக ஹியூமன்ஸ் வந்து ரோபோட்ஸை பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இங்கே ஒரு பெரிய சைஸ் ரோபோட்டுமே இருக்குது. ஸோ அந்த ரோபோட்டை டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த டைட்டன் இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. நம்ம காட்ஸில்லா vs காங் படத்தில் வந்து மெக்கா காட்ஸில்லா வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மெக்கா காட்ஸில்லா ஆன் பண்ணுற டைம்லாம் வந்து நம்ம காட்ஸில்லாவுக்கு வந்து தெரிஞ்சிடும். அது எப்படி தெரியுன்றது வந்து நமக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. பட் காட்ஸில்லா வந்து தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக அந்த மாதிரி அந்த இடத்துக்கு வந்து அட்டாக் பண்ணிடுவோம்ல. ஸோ அந்த மாதிரி இந்த மிஷினை வந்து ஆன் பண்ணும்போது காட்ஸில்லா வரக்கூடாதுன்றதுக்காக வந்து வித்தியாசமாக ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபேக்காக ஒரு நியூக்ளியர் ரியாக்ஷனை வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து கிரியேட் பண்ணி வச்சிடறாங்க. அண்ட் இந்த மாதிரி தான் கதையோட ஸ்டார்டிங்கில் காட்ஸில்லா போயிட்டு சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஆயில் ரிக்கை வந்து அடிச்சு நொறுக்கியிருக்கோம்ல. ஸோ அது வந்து இவங்க பார்த்த வேலை தான். ஸோ இப்போ வந்து அந்த மிஷினை வந்து செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்காக கதையோட ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு டைட்டன் வந்து பிடிச்சிட்டு வந்திருப்பாங்கல்ல. ஸோ அதை கூட வச்சு ஃபைட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அண்ட் இந்த டைம் அந்த டைட்டன் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து டிஃபீட் ஆகிடுது. பட் காட்ஸில்லா கூட வந்து சண்டை போகிற அளவுக்கு இந்த மிஷின் வந்து ரெடி ஆகலை அப்படின்ற மாதிரி அவர் வந்து பேசிகிட்டு இருக்காரு. அண்ட் நம்ம பர்னிக்கு வந்து ஏதோ ஒரு அலர்ட் வந்து வருது. அது என்னன்னா காட்ஸில்லா வந்து அந்த இடத்துல வந்து நவர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த டைம் வந்து காட்ஸில்லா எதை தேடி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிங் ஆஃப் மான்ஸ்டர்ஸ் படத்தில் வந்து கடைசியாக ஒரு டைட்டனை வந்து காட்டியிருப்பாங்களா, பார்க்க ஸ்பைடர் மாதிரி இருந்திருக்கும். அதோட பேர் வந்து ஸ்கைலா. கரெக்டாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். கீழே பேர் போடுறேன், கரெக்டாக தான் இருக்கும். அந்த ஸ்கைலா வந்து என்ன பண்ணுதுன்னா நம்ம இந்தியா கிட்ட வந்து வெளியே வருது. அதாவது இந்தியா கிட்ட பே ஆஃப் பெங்கால் இருக்குல்ல. ஸோ அந்த ஓஷன்லேருந்து அந்த ஸ்கைலா வந்து வெளியே வர மாதிரி காட்டுறாங்க. அண்ட் இது எதுக்காக வருதுன்னா நம்ம தமிழ்நாட்டை நோக்கி வந்து வரும். தமிழ்நாட்டில் வந்து இந்த கூடங்குளம் அட்டாமிக் ஸ்டேஷன் இருக்குல்ல. ஸோ அதை அட்டாக் பண்ணுறதுக்காக இந்த ஸ்கைலா வந்து வெளியே வருது. அண்ட் நானும் இந்த இடத்துல ஷாக் ஆகிட்டேன், சம்மந்தமே இல்லாமல் தமிழ்நாட்டை வந்து உள்ளே கொண்டு வராங்கன்னு. பட் எனக்கு இந்த ஒரு விஷயம் வந்து புரியல. நம்ம இந்தியா மேப் வந்து காட்டியிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தமிழ்நாட்டுக்கு மேலே வந்து ஏதோ ஒரு கோடு மாதிரி போட்டு பிரித்து வச்சுருப்பாங்க. இது ஏன் பண்ணியிருக்காங்க?
ஸோ இந்த ஸ்கைலா வந்து எதுக்காக இந்த அட்டாமிக் பவர் ஸ்டேஷனை வந்து அடிக்குதுன்னா, ஏன்னா நம்ம டைட்டன்ஸ் எல்லாமே வந்து இந்த ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸை வந்து உள்ளே உறிஞ்சிக்கிட்டு தான் அதுலேருந்து அதுக்கு பவர் வர மாதிரி வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இது வந்து பவர் ஏற்ற ட்ரை பண்ணுது அப்படின்ற மாதிரி வந்து பர்னி மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ இந்த ஸ்கைலா வந்து ஏதோ ஒரு கேஸ் மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ரிலீஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணி அங்கே இருக்க அட்டாமிக் பவர் எல்லாத்தையுமே வந்து உள்ளே ஏற்றிக்கிட்டு இருக்கு. அண்ட் அதை தடுக்கிறதுக்காக வந்து நம்ம காட்சிலா வந்து வேகமாக கிளம்பி வந்துட்டு இருக்கு. பட் நம்ம காட்சிலா வரதுக்கு முன்னாடியே இந்த இடத்துல வந்து ஸ்கைலா கிளம்பிடுது. அண்ட் நம்ம காட்சிலா வந்து திருப்பி கூடங்குளத்துக்கு வந்துட்டு சுற்றி பார்த்துட்டு கிளம்பிடுச்சு. ஸோ இந்த அட்டாக் நடந்தது காரணமே இந்த ஹியூமன்ஸ் தான். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த மிஷின் ஆன் பண்ணும்போது நம்ம காட்சிலா வரக்கூடாதுன்றதுக்காக காட்சிலா திசை திருப்பறதுக்காக தான் கூடங்குளம் கிட்ட வந்து ஏதோ ஒரு பீக்கன் வந்து செட் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க எதிர்பார்க்காத விதமாக அந்த பீக்கனுக்கு வந்து காட்சிலா வராமல் ஸ்கைலா வந்து வெளியே வந்திருக்கு. அண்ட் ஸ்கைலாவை தடுக்கிறதுக்காக காட்சிலா வந்து அந்த இடத்துக்கு போனதுனால இவங்க வந்து தப்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா இந்த ஸ்டோரி வந்து 2 வீக்ஸ் கழிச்சு வந்து மூவ் ஆகுது. அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து போகிறாங்க. ஸோ 2014 வந்து காட்சிலா படம் நடந்திருக்கும்ல. ஸோ அந்த டைமில் மியூட்டாக்கும் காட்சிலாக்கும் வந்து ஒரு பெரிய சண்டை நடந்திருக்கும். அண்ட் அங்கே நடந்த சண்டையில் வந்து சான் ஃப்ரான்சிஸ்கோ சிட்டியை வந்து மொத்தமாக டேமேஜ் ஆகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த டேமேஜில் வந்து இவருமே இருந்திருக்காரு. ஸோ அதனால தான் இப்போ வந்து இவர் இந்த டைட்டன்ஸை வந்து வேட்டையாடிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு ஹிண்ட் வந்து கொடுக்குறாங்க. பட் தெளிவாக அதுவும் சொல்லலை. அண்ட் அவர் கூட வந்து அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸுமே இருந்திருப்பாங்க. பட் அவர் மட்டும் தான் இந்த இடத்துல வந்து தப்பிச்சிருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா ஒரு வாரம் கழிச்சு நம்ம காட்சிலாவை திருப்பி ஏமாற்றிட்டு அந்த மிஷினை டெஸ்ட் பண்ணுறதுக்காக இன்னொரு பீக்கனை வந்து செட் பண்ணுறாங்க. பட் இந்த டைமுமே காட்சிலா வரதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்து ஸ்கைலா வந்து வந்துடுது. இந்த டைம் வந்து அந்த பீக்கனை வந்து யூகேல இருக்க ஒரு அட்டாமிக் பவர் பிளான்ட் கிட்ட வந்து செட் பண்ணியிருக்காங்க. அண்ட் போன தடவை கூடங்குளத்தில் பண்ண மாதிரியே நம்ம ஸ்கைலா வந்து திருப்பி அந்த இடத்துல இருக்க அட்டாமிக் ரேடியேஷனையுமே வந்து அப்சர்வ் பண்ணுது. அண்ட் இதுக்கு முன்னாடியுமே ஒரு காட்சிலா காமிக் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அந்த காமிக்லையுமே இந்த ஸ்கைலா வந்து ரேடியேஷனை வந்து அப்சர்வ் பண்ணி போகிற மாதிரி தான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக அது வந்து இந்த விஷயத்த பண்ணுதுன்றது வந்து பெருசாக மென்ஷன் பண்ணலை. மேபி படத்தில் வந்து பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ போன தடவை மாதிரி நம்ம காட்சிலா வந்து இந்த டைமுமே ஸ்கைலாவை தடுக்கிறதுக்காக வருது. பட் என்ன அது போனதுக்கு அப்புறமா வருது. கரெக்டாக இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா மனுஷங்க வந்து ஹாலோ வரத்துக்குள்ள அந்த மிஷினை தூக்கிட்டு வந்து உள்ள வராங்க. ஸோ அந்த டைட்டன்ஸ் கூட சண்டை போடுறதுக்காக ஒரு ரோபோட் வந்து ரெடி பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ அதையுமே இந்த டைம் வந்து ஹாலோ அர்த்துக்குள்ள வந்து இறக்குறாங்க. அண்ட் இந்த டைம் வந்து காட்சிலாவை திசை திருப்பறதுக்காக இட்டாலியில வந்து இந்த பீனை வந்து செட் பண்றாங்க. அவங்க செட் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம காட்சிலா வந்து இட்டாலியில தான் இருக்கு. பட் கடல் கடியில வந்து ஒழிஞ்சிட்டு இருக்கு. ஸோ நம்ம கதையோட ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு டைட்டில் வந்து வேட்டையாடி இருப்பாங்களே. ஸோ அதோட குட்டிங்க மாதிரி இங்கே 2 வந்து விளையாண்டுட்டு இருக்குங்க. ஸோ அதையுமே வேட்டையாட வந்து ஒரு ட்ரை பண்ணுறாரு. பட் அந்த டைம் தான் பார்த்தீங்கன்னா அதோட அம்மா வந்து இவ்வளோ வந்து அந்த ரோபோட் கூட வந்து சண்டை போடுது. அண்ட் இந்த டைமே ரொம்ப ஈஸியாக வந்து அந்த டைட்டனை வந்து கொண்டுடுறாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த டைட்டனை வந்து கொண்டுட்டு அதோட குட்டிங்களை வந்து தேடி உள்ளே போகும்போது தான் ட்விஸ்ட்டு பார்த்தா நம்ம காங் வந்து அங்கே தான் நிற்கிது. ஸோ காங்குக்கும் அந்த ரோபோட்டுக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய ஃபைட்டே வந்து நடக்குது. அண்ட் இந்த ரோபோட் வந்து உள்ளே இருந்து அந்த ஹண்டரை தான் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. முன்னாடியே சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். ஸோ அவங்க நடந்த சண்டையில் வந்து அந்த ரோபோட் வந்து ரொம்பவே ஈஸியாக வந்து காங்கையுமே ஈஸியாக சமாளிக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. பட் நம்ம காங் வந்து அதோட வித்தியாசமான ஃபைட்டிங் ஸ்டைலை யூஸ் பண்ணி இந்த ரோபோட் வந்து மலையிலேருந்து கீழே தள்ளி விட்டுருது. அண்ட் அந்த இடத்துல வந்து இந்த ரோபோட் பயங்கரமாக டேமேஜ் ஆகி வெடிச்சு சிதறிடுது. பட் அங்கே உள்ளே இருந்த அந்த ஹண்டர் வந்து தப்பிச்சிட்டாரு. அண்ட் இந்த டைம் அந்த குட்டியான 2 இதை வந்து வேட்டையாட ட்ரை பண்ணியிருப்பார்ல. ஸோ அதுங்கிட்ட வந்து மாட்டிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அண்ட் பாருங்கள், அதை ஃபஸ்ட்டு ரோபோட்ஸில் கம்பேர் பண்ணும்போது அது ரொம்ப சின்னதாக தெரிஞ்சிருக்கும். பட் கடைசியில் பாருங்கள் அது எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. நம்ம காட்சிலா வந்து இட்டாலியில் வந்து ஒழிஞ்சிட்டு இருக்குன்ற மாதிரி சொன்னால. ஸோ அந்த இடத்துக்கு வந்து கரெக்டாக ஸ்கைலாமே வந்து என்ட்ரி கொடுத்து அங்கே இருக்க ஏதோ ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை வந்து அடித்து உடச்சிட்டு இருக்கு. பட் இந்த டைம் வந்து காட்சிலா கரெக்டாக வெளியே வந்து ஸ்கைலா கூட வந்து சண்டைக்கு போய் நிற்கிது. பட் அந்த இடத்துல வந்து காமிக்ஸை முடிச்சிட்டாங்க. அண்ட் முடிச்சுட்டு இது வந்து காட்சிலா எக்ஸ் காங் த நியூ எம்பையர் படத்தில் வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து போட்டுட்டாங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த காமிக்ஸோட கதை. நான் வந்து நல்லா தான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். பட் உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஃபீட்பேக் வந்து வரவேற்கப்படுகிறது. அண்ட் நான் ஸ்டோரி டெல்லிங்கை வந்து என்னெல்லாம் மாற்றணும்னு நினைக்கிறீங்கன்றதே வந்து முக்கியமாக சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.